வணக்கம் செல்லங்களா. நான் உங்கள் உதயசங்கர் தாத்தா. இந்த வாரமும் ஒரு பாடலும் கதையுடனும் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். பாடலை எழுதியவர் மூகா இப்ராஹிம் என்கிற ஆசிரியர். மயிலக்கா என்ற புத்தகத்திலிருந்து இந்த பாடல் எடுக்கப்பட்டிருக்கிறது. சரியா, பாடலுக்கு போகலாமா? அணிலே அணிலே ஓடிவா, அழகு அணிலே ஓடிவா, அணிலே அணிலே ஓடிவா, அழகு அணிலே ஓடிவா, பசியால் இருக்கேன் நானும் தான், பழத்தை நீயும் கொய்துவா, பசியால் இருக்கேன் நானும் தான், பழத்தை நீயும் கொய்துவா, பச்சரிசி பல்லாலே பழங்கள் கொறித்து தின்னவா, பச்சரிசி பல்லாலே பழங்கள் கொறித்து தின்னவா, பாதி தின்ற பின்னாடி எனக்கு கொடுக்க நீயும் வா, பாதி தின்ற பின்னாடி எனக்கு கொடுக்க நீயும் வா, அணில் கடிச்ச பழமுன்னா அம்புட்டு சுவையாயிருக்குமாம், அணில் கடிச்ச பழமுன்னா அம்பிட்டு சுவையாயிருக்குமா, அம்மா சொல்லி இருக்காங்க எனக்கும் ஒன்று கொடுத்து விடு, அம்மா சொல்லி இருக்காங்க எனக்கும் ஒன்று கொடுத்து விடு. என்ன குழந்தைகளா, பாட்டு பிடிச்சிருந்ததா? இனி நாம் அடுத்து கதைக்கு போகலாமா? இந்த வார கதை இலங்கையில் இருந்து இப்போதுதான் ஆங்கிலத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு கதை. சுட சுட உங்களுக்கு அதை அப்படியே தமிழில் நான் சொல்கிறேன். புதிய நண்பர்கள், புதிய விளையாட்டுகள், இதுதான் கதையினுடைய பெயர். இந்த கதையை எழுதியவர் வி.வி. பத்மசீலி என்கிற இலங்கை எழுத்தாளர். அவர் எழுதிய கதை புதிய நண்பர்கள், புதிய விளையாட்டுகள். கதைக்குள்ளே போகலாமா? சானுவுக்கு நிறைய பொம்மைகள் இருக்கு. அவங்க வீட்டில் என்ன பொம்மைலாம் இருக்கு? கார் வச்சிருக்கிறான், ஜீப் வச்சிருக்கிறான், கண்டெய்னர் வச்சிருக்கிறான், பூமராங் வச்சிருக்கிறான், ஃபுட்பால் வச்சிருக்கிறான், ரோபோ பொம்மை வச்சிருக்கான், டெடி பேர் வச்சிருக்கான். பாருங்க எவ்வளோ பொம்மை பாருங்க. கிரிக்கெட் பேட் வேற வச்சிருக்கிறான். இதையெல்லாம் இருந்தாலும் இதை யாருக்கும் கொடுக்க மாட்டான். அவன் தங்கச்சி பாப்பாவுக்கு கூட அவன் கொடுக்க மாட்டான். கொடுக்காம அவன் மட்டும் ஒத்தையில வச்சு விளாண்டுக்கிட்டு இருப்பான். தனியாக விளாண்டா எவ்வளோ நேரத்துக்கு நமக்கு நல்லா இருக்கும்? போர் அடிச்சிடும் இல்லையா? கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ரொம்ப போர் அடிச்சிடும். அது மாதிரி சானுவுக்கும் ரொம்ப போர் அடிக்குது. என்ன செய்யன்னு தெரில. பொம்மையெல்லாம் தூக்கி போட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்கான். அப்போது அவன் தங்கச்சி பாப்பா வாரா. அவளுக்கு இந்த டெடி பேரை பார்த்த உடனே அதை கையில் எடுத்துக்கிறான். கையில் எடுத்த உடனே இவன் உடனே சானு பாப்பா கையில் எடுத்ததை பார்த்த உடனே ஓடி போய் அதை பிடுங்குறான். பிடுங்கி சண்டை போடுறாங்க ரெண்டு பேரும். தங்கச்சி பாப்பா ஒரே அழுக. இவ்வளோ பொம்மை வச்சுருக்கான், அண்ணன் எனக்கு ஒரு பொம்மை கூட கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு அவள் அழுகிறா. கடைசியில் அப்பா அம்மாவும் அவனை சமாதானப்படுத்துகிறாங்க. சமாதானப்படுத்தி சரி சரி இந்த பொம்மையை கொடுத்துட்டு உனக்கு புது பொம்மை நான் வாங்கி தரேன் அப்படின்னு அப்பாவும் அம்மாவும் சானுவை சமாதானப்படுத்துகிறாங்க. அதுக்கு ஆனாலும் சானுவுக்கு சமாதானமாகாமல் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கான். என் பொம்மை என் பொம்மை என் பொம்மை அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கான். உடனே அவங்க அப்பா அவனை கூட்டிகிட்டு சரி வா நம்ம கடைக்கு போவோம், கடைக்கு போய் பொம்மை வாங்கலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்க வீட்டுக்கு வெளியே போனால் அவங்க வீட்டு காரு, சானுவோட அப்பா காரு நிற்குது. ஆனால் என்ன ஆச்சு? அந்த காரில் ஒரு டயரில் காற்று இல்லை. அது பஞ்சர் ஆன மாதிரி இருக்குது. அப்படின்னா காரில் போக முடியாது கடைக்கு. கடை ரொம்ப தூரத்தில் இருக்குது. உடனே அப்பா இருந்துட்டு கேட்குறாரு, சானு டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, நாளைக்கு வாங்குவோமா அப்படின்னு கேட்குறாரு. அவன் இல்லை எனக்கு இப்போவே வேணும் அப்படின்னு அழுதான். உடனே அவர் சரி அப்போ நம்ம நடந்து போய் வாங்கிட்டு வருவோமா அப்படின்னு சானுவோட அப்பா சானுக்கிட்ட கேட்ட உடனே அவனும் சரி அப்படின்றான். ஏன்னா அவனுக்கு புது பொம்மை உடனே வேணும். அதுக்காக உடனே அவன் அப்பா அவனை கூட்டிகிட்டு அப்படியே நடந்து ரெண்டு பேரும் நடந்து போகிறாங்க. போகிற வழியில் பார்த்தா அங்கே ஒரு இடத்துல பிள்ளைகள் பூரா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா ஒரு பையன்
தென்னை மட்டை இருக்குல்ல, தென்னை மட்டையில் 2 குழந்தைகளை வச்சு கரை 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 கரைன்னு இழுத்துக்கிட்டே இருக்கிறான். நம்ம உட்கார வச்சு அது அந்த தென்னை மட்டையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கான். அந்த பையங்க மடியில் ஒரு பூனைக்குட்டியும் இருக்குது. இன்னொரு பையன் என்ன பண்ணுறான், அந்த தென்னை இலையை பூரா, மாவு இலையை பூரா பறித்து அதை கிரீடம் மாதிரி சணலை வச்சு கெட்டி தலையில் மாட்டிக்கிட்டு அவள் தான் ராஜாவான். அவள் அப்படியே வேகமாக போய்கிட்டு இருக்காரு. பக்கத்தில் ஒரு பையன் வந்து ஒரு பெரிய வாழை இலையை வீசிக்கிட்டே வாரான். இந்த பக்கத்தில் 2 பிள்ளைகள், அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, நம்ம சிரட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, கொட்டாங்கச்சி, அந்த கொட்டாங்கச்சியில் மண் அள்ளி போட்டு போட்டு அப்படியே குமிச்சு அவங்க கருப்பட்டியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கிட்ட பார்த்தா இன்னொரு பையன், ஆச்சரியமாக இருக்குது, இன்னொரு பையன் காத்தாடி விட்டுக்கிட்டு இருக்கிறான். என்ன காத்தாடி? பனை ஓலை காத்தாடி. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த பனை ஓலை காத்தாடியை விட்டு காற்றுல அப்படியே எதிர்காற்றுல அப்படியே விட்டாச்சுன்னா சர்ன்னு வேகமாக ஃபேன் சுற்றுற மாதிரி சுற்றுவோம். அதை வந்து அவன் வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கிறான். இதையெல்லாம் சாணு பார்த்துக்கிட்டே போகிறான் ரோட்டு வழியாக போகும்போது. சார், இந்த பையங்க எல்லாரும் எவ்வளவு ஜாலியாக இருக்காங்க, எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்களேன்னு பார்த்துக்கிட்டே போகிறான். அப்படியே இன்னொரு இடத்துக்கு போனால் அங்கே ஒரு மரத்தடியில் ஒரு பையன் டயரை கயிற்றுல தட்டி தொங்க விட்டு, மரத்தில் இருந்து தொங்க விட்டு அதில் ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கான். பக்கத்தில் ஒரு பாப்பா வந்து பபுள்ஸ் விட்டுக்கிட்டு இருக்கிறான். எது, நீர் குமிழியில் அந்த சோப்பு நுரையில் வந்து குமிழி விட்டு விளையாடுவோம் இல்லையா, அதை வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கிறான். அங்கே ஒரு ஓரத்தில் ஒரு அம்மா உட்காந்து வெளியே அடுப்பு வச்சு விறகடுப்பில் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதையும் இவன் பார்த்துக்கிட்டே போகிறான். போனால் அங்கே பொம்மை கடை வந்துருச்சு. அந்த பொம்மை கடைக்கு போனால் ரோபோ பொம்மை, அது என்ன, மான்ஸ்டர் கார். அந்த மான்ஸ்டர் கார், பெரிய காரை வந்து அப்பா வந்து வாங்கி கொடுக்குறாரு. ஆனால் அவனுக்கு வந்து என்னென்னா, இந்த பொம்மை இப்போ வந்து இந்த பொம்மையை விட அந்த பையங்க விளையாடுறாங்க இல்லையா, அதுதான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சார், எவ்வளவு நல்லா விளையாடுறாங்க, எவ்வளோ விதவிதமான பொருட்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்போ வரும்போது, பொம்மையோடு வரும்பொழுது அவன் என்ன பண்ணுறான், அந்த நண்பர்கள் விளையாண்டுக்கிட்டு இருந்த பசங்க இருக்காங்க இல்லையா, அங்கே நிற்கிறான். அங்கே நின்று அந்த காத்தாடி சுற்றிக்கிட்டு இருந்தாங்கல்ல, பனை ஓலையில் காத்தாடி, அந்த பையனை பார்த்து, ஏன்னா டேய் எனக்கு இந்த காத்தாடியை கொடுக்குறியாடா, நான் இந்த பொம்மை தாரேன் உனக்கு அப்படின்னு அவன் சொல்கிறான். சொன்ன உடனே அந்த பையனுக்கு இந்த காரை பார்த்தா இது புதுசாக இருக்கு அவனுக்கு. உடனே அவன் அந்த காரை வாங்கிட்டு அந்த காத்தாடியை கொடுத்துட்றான். கொடுத்த உடனே அந்த காத்தாடியை எடுத்துக்கிட்டு வேகமாக சாணு ஓடுனா காத்தாடி சரன்னு சுற்றுது. காத்தாடி சுத்த அவனுக்கு சந்தோஷமாக இருக்குது. உடனே ஏ அப்படின்னு கத்திக்கிட்டே வந்து வீட்டுக்கு ஓடிடுறான். வீட்டுக்கு ஓடினா வீட்டில் பாப்பா இருக்கா. பாப்பாவை பார்த்த உடனே இந்த காத்தாடியை பிடி அப்படின்னு பாப்பா கிட்ட அந்த காத்தாடியை கொடுத்து நீ சுத்து அப்படிங்க. உடனே பாப்பாவும் ஓடின உடனே அவளுக்கு காத்தாடி சுற்றுது. உடனே அவளுக்கு சந்தோஷம். 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. கூடயே அவங்க வீட்டு நாய்க்குட்டி அவங்க மேலே விழுந்து விளையாடுது. உடனே வந்து அதுக்கப்புறம் மறுநாள் அவன் என்ன பண்ணுறான், அந்த பார்த்தான் இல்லையா ரோட்டில், அந்த ஃப்ரெண்ட்ஸை எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிட்றான். வீட்டுக்கு வாங்க எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பையங்க எல்லாம் அவங்க வச்சுருந்த விளையாட்டு ஜாமானை எல்லாம் கொண்டு வர்றாங்க. இவங்கிட்ட இருந்த விளையாட்டு ஜாமானை எல்லாம் அவங்கக்கிட்ட கொடுத்து எல்லாருமா சேர்ந்து கூடி ரொம்ப அழகாக விளையாண்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. அவங்க வந்து அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விளையாட்டு ஜாமான்களை கொடுத்து வாங்கி அதை விளையாடிக்கிட்டே பொழுது போகிறதே தெரியாமல் இருக்கிறாங்க. அவ்வளவுதான். இதுதான் புதிய நண்பர்கள், புதிய விளையாட்டுகள். இந்த கதை இலங்கையிலிருந்து இப்போ தான் வெளிவந்திருக்கு. உங்களுக்கு சுட சுட தாத்தா உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்கிறேன். சரியா? இனி அடுத்த வாரம் உங்களை இன்னொரு கதையுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து டாட்டா, பாய் பாய், சீரியோ.